ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். எரேமியா புத்தகத்திலே 20வது அதிகாரம் 7, 8, 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். நல்லா கவனிக்கணுங்க. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர். நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எல்லாம் கவனிக்கணும். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பாழ்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. பாருங்க, இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால கருவில இருக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்ட எரேமியா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட எரேமியா அழைக்கிறார் ஆண்டவர். அழைக்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் பேச அறியான சிறு பிள்ளை என்றெல்லாம். அதுக்காக தான் சொன்னேன், நான் இணங்க மாட்டேன் என்று சொன்னேன், என்னை இணங்க பண்ணினேன். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவருக்காக ஊழியத்தின் பாதையில கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பேசும்போது அநேகர் அவன் பேசுகிற வார்த்தை நிமித்தம் பரிகாசம் பண்ணுகிறார்கள். உண்மையா தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசும்போது என்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணு. இன்னைக்கு காலையில என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, உங்கள் வாழ்க்கையில வேற எந்த காரியத்திற்காக உங்களை பரிகாசம் பண்ணுகிறார்களோ, உங்களை நிந்திக்கிறார்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, உங்களுக்கு இந்த வார்த்தை உண்மையாவே பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். காரணம், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எரேமியாவுக்கே அத்தனை உபத்திரங்கள். நான் பேசும்போது என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, எனக்கு வேதனைப்படுத்தது மட்டும் இல்லை, என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி மனம் உடைந்து பேசுகிறார். இன்னைக்கு நாம கூட அப்படிதான் மனம் உடைந்து இருக்கிறோம். உண்மையை சொல்லுகிறோம், கர்த்தரை சொல்லுகிறதை சொல்லுகிறோம், சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறோம். ஆனால் அநேகருக்கு அது ஆகாது, அநேகருக்கு அது பிடிக்காது. அதனால நம்மை பரிகாசம் பண்ணுகிறார்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில், நல்லா கவனிக்கணும், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து, அப்ப என்ன அர்த்தம்? கடைசி நாட்களிலே பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அப்படின்னா நீங்க என்ன அறிந்துக்கணும்? அந்த வசனம் என்ன சொல்? முதலாவது நீங்க என்ன அறிந்து கொள்ளணும்? இது கடைசி காலம். இது கடைசி காலம். உண்மையாவே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பரிகாசம் பண்ணக்கூடியவங்க எழும்புவாங்க. நீங்க ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்து இருக்கலாம், ஆண்டவரையே பாதத்தில் விழுந்து கிடக்கலாம், உலகத்தோடு சேராமல் இருக்கலாம், சொந்தத்தோடு சேராமல் இருக்கலாம், பழைய பழக்க வழக்கத்தை விட்டு இருக்கலாம். ஆனா உங்களை பரிகாசம் பண்றாங்கன்னா ஏன் நீங்க கலங்கணும்? வேதம் என்ன சொல்றது? கடைசி காலத்திலே பரிகாசக்காரர்கள் எழும்புவார்கள். அப்படிதான் வேதத்துல. அப்ப நமக்கு இதெல்லாம் நடக்கும், நடந்துதான் ஆகும். அதுக்குதான் முதலாவது நம்ம எரேமியா தீர்க்கதரிசி குறித்து சொன்னோம். யூதாவில 18வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற, பாருங்க, தன்னுடைய துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு வேதத்துல சொல்லி இருக்கு, எழுதப்பட்டு இருக்கு, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. கடைசி காலத்துல பரிகாசக்காரர்கள் எழும்புவாங்க, நம்மள பரிகாசம் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை இருதயம் காயமா இருக்கலாம். ஐயா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துறோம், உண்மையா தான் சொல்றோம், நம்ம வேற எதையும் கூட்டி சொல்லல, குறைச்சி சொல்லல, நம்மளை இப்படி பரிகாசம் பண்ண யாரு? கடைசியில துன்மார்க்கம் தான் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் என்ன மனசு உடைஞ்சு போயிருக்கிறீங்க. நானும் அப்படி ஒரு சில நேரத்துல அப்படிதான் கலங்கி இருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்க.
நம்மளை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பேசுவாங்க. ஏன்னா வேதத்துல நீங்க ஏசாப்பா நம்மளுக்கு ரோல் மாடல் தானே நம்ம அடிக்கடிக்க சொல்றோம். மத்தேயு புத்தகம் 27 29 வசனம் வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. பாருங்க, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர் எவ்வளவு பெரிய வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரே இப்படி பரிகாசம் பண்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, யார் பண்ணாங்க? பைபிளை அறிந்த சத்தியத்தை அறிந்தவங்க தானே, வேத பாருங்க பரிசேயர் தானே. இன்னைக்கு உங்களுக்கு சத்தியத்தை அறிந்தவங்கள உங்க சபை மக்களா கூட இருக்கலாம், இல்லை உனக்கு உறவுகளா கூட இருக்கலாம். உன் நிலைமையை பார்த்து அவங்க என்னென்ன பேசட்டும், ஆண்டவரை பார்த்து பரிகாசம் பண்றாங்களாமே. இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்க்கிறோமே. அப்ப நானும் ஏமாத்துறோம், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை உண்மையா சொல்ல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும், எனக்கு நல்ல ஆண்டவர் சமூகத்துல என்னை யார் ஒன்னா எப்படி ஒன்னா பேசின்னு போட்டோம், யார் ஒன்னா எப்படி ஒன்னா என்னை பரிகாசம் பண்ணட்டும். ஆனா கலாத்தியர் 6:7 வாசிக்கலாமா? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, இதாங்க உண்மையான காரியம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமா, கண்டிப்பா சொல்றேன். உங்களை பரிகாசம் பண்றாங்க, உங்களை ஏளனமா பாக்குறாங்க, உங்களுக்கு விரோதமா என்னவோ பண்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தேவன் உங்களை என்ன பண்ண மாட்டார், பரிகாசம் பண்ண விட்டார், உங்களை விட மாட்டார். ஆனா எவன் என்ன விதைக்கிறானோ அவன் அதை அறுப்பான், அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். அதனால இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப உள்ளம் உடைந்து போய் அவர் புலம்புலன்ட்டு ஒரு புக்கையே எழுதியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாடுபட்டவர், அந்த அளவுக்கு வேதனைப்பட்டவர். நான் இணங்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா இணங்க பண்ணினீரே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன், என்னால முடியாது, இந்த ஜனங்க அவ்வளவு மோசமானவங்க. அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாவே அவர் சொல்லுகிறத சொன்னதுனால அநேகர் அவருடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைங்க, தீர்க்கதரிசிகளை அவர் பரிகாசம் பண்ணாங்க. ஆனாலும் உண்மையா சொல்ல, ஆண்டவரே என்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு நமக்கு ஏசாப்பா தானே, அவரையே அப்படி பரிகாசம் பண்ணாங்க, நம்மள பண்ண மாட்டாங்களா? ஆனா ஒண்ணு, நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவர் கண்டிப்பா பொறுமையா இருங்க, பதில் செய்வார். கண்டிப்பா அவங்க வெக்கப்படுவாங்க, முக்காடு போடுவாங்க, விதைச்சதை அறுப்பாங்க, செய்கைக்கு தக்க பலன் வரும். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அப்பா, இன்னைக்கு எங்களுக்காக நீங்க இறங்கி வந்து, அடுத்து நாங்க தோய்ந்து போனோம், கலங்கி போனோம், ஆனா நாங்க உண்மையா தான் இருக்கிறோம், பரிசுத்தமா தான் இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா தான் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றோம். ஆனா எங்களை பரிகாசம் பண்றாங்களே, கூட்டம் கூடுறாங்களே, ஆண்டவர் எங்களை பார்த்து ஏளனமாய் பார்க்கிறாங்களே, ஆண்டவர் இப்படி நாங்க உடைந்து போனோம். ஆனா உங்க வார்த்தையை நாங்க கேட்டோம். இங்க மத்தேயு 27:29 ஆண்டவர் உங்களையே ஆண்டவரை பரிகாசம் பண்ணாங்களே, வானத்து பூமி உண்டாக்கின உங்களுக்கு அந்த நிலைமை. ஆனா இந்த நாளில உண்மையா நாங்க ஆண்டவரை, இந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறது, தைரியப்படுத்துகிறது. ஆண்டவர் யார் என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் உண்மையா ஆண்டவரை, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீங்க செய்கைக்கு தக்க பலனை தருவீங்க. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.